Hi students, இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 9 பிஹெச்பியுடன் MySQL இணைத்தல். ஸோ பிஹெச்பி கூட MySQL எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு இந்த லெசனில் பார்க்க போகிறோம். பிஹெச்பி என்ன நம்ம சாப்டர் 4ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. பிஹெச்பி அப்படின்றது சேவையகம் சார்ந்த ஒரு லாங்குவேஜ், அதான் வந்து பிஹெச்பி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ கூகுளில் போய் ஏதாவது ஒரு டாபிக் சர்ச் பண்ணுறோம், நமக்கு எது தெரியலனாலும் இல்லை ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னாலும் நம்ம எதில் போய் சர்ச் பண்ணுவோம், கூகுளில் தான் சர்ச் பண்ணுவோம் இல்லையா. அது ஒரு வேர்டோட மீனிங்காக இருக்கலாம், இப்படிலாம் ஒரு டாபிக் பற்றி டீட்டெயிலாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து நமக்கு தேவைன்னா கூகுளில் சர்ச் பண்ணுறோம். நம்ம சர்ச் பண்ணோடனே அதுக்கான தகவல் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஏன் அந்த தகவல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னா வந்து அந்த தகவல் எல்லாம் ஆல்ரெடி சேவையகத்தில் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ அந்த சேவையகம் தான் அதுக்கான தகவல்லாம் நமக்கு கொடுக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கு பயன்படுத்துகிற ஒரு லாங்குவேஜ் தான் வந்து பிஹெச்பி அப்படின்னு சொல்லுவோம். அதனால இது சேவையகம் சார்ந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது MySQL. MySQL அப்படின்றது இது வந்து ஒரு லாங்குவேஜ். இது எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா பேஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ டேட்டா பேஸ் அப்படின்னா தரவுத்தள மேலாண்மை அமைப்பு. இதுவும் நீங்கள் சாப்டர் 4ல் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த தரவுத்தள மேலாண்மை அமைப்பில் பயன்படுத்துகிற லாங்குவேஜ் தான் இந்த SQL அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தரவுத்தள மேலாண்மை அமைப்புனா என்ன அப்படின்னா, இப்போ தரவுகள் எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் வந்து தரவுத்தளம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தரவுத்தளங்களை எல்லா தரவுத்தளத்தையும் மேனேஜ் பண்ணுறது தான் வந்து தரவுத்தள மேலாண்மை அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மேலாண்மை செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற லாங்குவேஜ் தான் இந்த MySQL. ஓகேவா. ஸோ இந்த MySQL பிஹெச்பி கூட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தான் லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பிஹெச்பியுடன் MySQL இணைத்தல். தரவு என்பது அனைத்து கணிப்பொறி மற்றும் இணையம் சார்பான பயன்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தரவு அப்படின்றது வந்து நம்ம பயனர் கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து தரவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த தரவு வந்து நம்மளோட கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, இணையம் சார்பான பயன்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து முக்கியமான ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டராக இருந்தாலும் இல்லை ஆன்லைனில் இருந்தாலும் தரவுன்றது என்னது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகேவா. ஸோ இந்த தரவோட வளர்ச்சிக்கு அண்ட் அந்த தரவை கையாளுறதுக்கு வந்து பாதுகாப்பான மற்றும் தகுந்த சூழல் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான சிறப்பியல்புகள் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா RDBMSல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. RDBMS அப்படின்றது உறவுநிலை தரவுத்தள மேலாண்மை அமைப்பு. ஓகேவா. ஸோ அந்த உறவுநிலை தரவுத்தள மேலாண்மை அமைப்பில் தான் இந்த தரவை சேகரித்து வைக்கிறது, ஆனால் அந்த தரவை வந்து மெயின்டைன் பண்ணுறது, இதுக்கான சிறப்பியல்புகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த RDBMSக்கான உதாரணங்கள் அப்படின்னா வந்து MySQL, Oracle, IBM, DB2 மற்றும் மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர், இது எல்லாமே RDBMSக்கு உதாரணங்கள். அதான் RDBMSல பயன்படுத்துகிற ஒரு லாங்குவேஜ். ஸோ இதுதான் வந்து RDBMS பயன்படுத்துகிற லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தரவுத்தளங்கள் நிரல் குறியீட்டு மொழிகளுடன் இணைக்கப்பட்டு இன்சர்ட், செலக்ட், அப்டேட் மற்றும் டெலீட் போன்ற முக்கிய செயல்பாடுகள் வினவல் அமைப்பு மொழியை பயன்படுத்தி செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த தரவுத்தளங்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து தரவை இன்சர்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னா வந்து ஒரு தரவில் ஒரு குறிப்பிட்ட டீட்டெயில் நம்ம வச்சுருக்கோம், அதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா தரவுகள்லாம் ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஒரு மார்க் லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 ஸ்டூடெண்ட்டோட மார்க் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ இன்னும் ஒரு 10 ஸ்டூடெண்ட்டோடதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த இன்சர்ட் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து செலக்ட். ஸோ செலக்ட்னா வியூ பண்ணுறதுக்காக, அப்டேட்டு, டெலீட், இந்த செயல்பாடுகள் எல்லாமே என்னது இந்த SQL மொழியை பயன்படுத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த SQL அப்படின்றது தமிழில் வந்து வினவல் அமைப்பு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. பிஹெச்பி மற்றும் SQL ஆகியவற்றின் சேர்க்கையானது இணையத்தில் மிகவும் புகழ்பெற்ற சேவையக நிரல் மொழியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இந்த பிஹெச்பி SQL கனெக்ஷன் அப்படின்றது ஆன்லைனில், அதாவது இணையத்தில் வந்து என்ன அது ரொம்ப ஒரு பாப்புலரான லாங்குவேஜாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், MySQL பிஹெச்பி கனெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து தரவுத்தள இணைப்பை ஏற்படுத்துதல் பார்க்க போகிறோம். அடுத்து தரவுத்தளத்தை தேர்ந்தெடுத்தல், SQL கூற்றை செயற்படுத்துதல் மற்றும் தொடர்பை முறித்தல். ஓகேவா. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த MySQL பிஹெச்பி கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிஹெச்பியில் MySQL செயற்கூறு. ஸோ இந்த பிஹெச்பி MySQL பயன்படுத்துகிற செயற்கூறு என்னென்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், MySQL I என்பது பிஹெச்பி மொழியின் நீட்டிப்பு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1 மார்க் பண்ணிக்கோங்க. பிஹெச்பி மொழியோட நீட்டிப்பு என்ன அப்படின்னா வந்து MySQL I. ஸோ நீட்டிப்பு அப்படின்றது எல்லா அப்ளிகேஷன்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. அப்போ வேர்டாக இருந்தாலும், எக்ஸலாக இருந்தாலும், இல்லை வந்து என்ன நோட்பேடாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் அதுக்கான எக்ஸ்டென்ஷன் இருக்கும். நம்ம வந்து நம்மளோட நேம் மட்டும்தான் கொடுத்து சேவ் பண்ணுவோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்னவா எடுத்துக்கும், அதோட எக்ஸ்டென்ஷனோட எடுத்துக்கும். ஓகேப்பா. நோட்பேடில் வந்து நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணுறோம் அப்படின்னா .txt சொல்லி சேவ் ஆகும். ஓகே. அதே வேர்டாக இருந்ததுன்னா .docன்னு சொல்லி
சேவ் ஆகும் இல்லையா? ஸோ அதே மாதிரி MySQLல PHPல வந்து MySQLi அப்படின்ற நீட்டிப்பை பயன்படுத்துகிறாங்க. இது MySQL தரவுத்தளத்தை அணுக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது PHPல MySQL லைன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், MySQLோட டேட்டா பேஸை அக்சஸ் பண்ணிக்கும். இதன் தற்போதைய பதிப்பு வந்து 5.00. இது வந்து 1 மார்க்ஸில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ PHP மொழியோட நீட்டிப்பு வந்து MySQLi. அதோட தற்போதைய பதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 5.00ன்றது தான் வந்து இப்போ யூஸ் பண்ணிருக்க வெர்ஷன். ஓகேவா? MySQLi நீட்டிப்பு MySQL தரவுத்தள இணைப்பு மற்றும் மேலாண்மையுடன் தொடர்புடைய கீழ்கண்ட முக்கிய செயற்கூறுகளை உள்ளடக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த MySQL இணைப்பு அப்படின்றது இந்த செயற்கூறுகள் எல்லாத்துலேயுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே வந்து இந்த PHP அண்டு MySQL கனெக்ஷனில் யூஸ் பண்ணுற செயற்கூறுகள். இது ஹோலாக 5 மார்க்ஸில் உங்களுக்கு கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து MySQL கனெக்ட் ஃபங்க்ஷன் அண்ட் MySQL க்ளோஸ் ஃபங்க்ஷன், MySQLi செலக்ட் DB ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே இந்த ஐ வரணும். அதான் வந்து அதோட நீட்டிப்பு. சரிங்களா? ஸோ MySQLi affected row functions, MySQLi connect error function, MySQL fetch association function. ஃபர்ஸ்ட் வந்து தரவுத்தள இணைப்புகள். ஸோ தரவுத்தள இணைப்புகள் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்துகிற செயற்கூறு வந்து MySQLi கனெக்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த செயற்கூறுகள் அப்படின்னா அது இங்கிலீஷில் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பாருங்கள், MySQLi தரவுத்தளத்தை அணுகுவதற்கு முன் MySQLi கனெக்ட் செயற்கூறை பயன்படுத்தி PHP நிரல்மொழி வழியாக தரவுத்தள சேவையக கணினியை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சின்டாக்ஸ் அப்படின்னா MySQLi கனெக்ட் சர்வர் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டு, DB நேம். ஓகேவா? ஸோ இந்த கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து 4 அளபுருக்களை பயன்படுத்தணும். ஓகேவா? ஸோ அளபுருக்கள் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 அளபுருக்கள் வந்து இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கொடுத்தா தான் வந்து அதை கனெக்ட் பண்ண முடியும். அப்போ அந்த 4 அளபுருக்களில் ஃபஸ்ட்டு வந்து சர்வர் நேம். எந்த சர்வரில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த சர்வர் நேம் கொடுக்கணும். அடுத்து அந்த சர்வர் நேமில் இருக்கக்கூடிய யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்ட், டேட்டா பேஸ் நேம். ஓகேவா? இந்த 4 அளபுருக்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 1 மார்க்ஸில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த தரவுத்தள இணைப்புகளில் எத்தனை அளபுருக்களை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி 1 மார்க்கில் கேட்பாங்க. அதில் வந்து நம்ம 4 அளபுருக்களை வந்து யூஸ் பண்ணணும். பாருங்கள், தரவுத்தள இணைப்பை மேலாண்மை செய்தல். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ PHP ப்ரோக்ராம்னாவே அதோட ஸ்டார்டிங் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த கொஸ்டின் மார்க் PHP கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது இந்த 4 அளபுருக்கள் இருக்காங்கன்னு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த 4 அளபுருக்களுக்கும் வந்து என்ன கொடுக்கணும், அதுக்கான மதிப்பு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்வர் நேமுங்கிற ஒரு வேரியபிள் பயன்படுத்துகிறோம். இந்த $சைன் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாவே அது வந்து மாறிகள் அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் வேரியபிள். ஓகேவா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்வர் நேமுங்கிற ஒரு வேரியபிளுக்கு அதுக்கான மதிப்பு கொடுக்கணும். ஓகேவா? டிஃபால்ட்டாக அந்த PHP MySQLோட டிஃபால்ட் சர்வர் நேம் அப்படின்னா வந்து லோக்கல் ஹோஸ்ட் தான். ஓகேவா? ஸோ லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துக்கிறோம். யூசர் நேம் வந்து யூசர் நேம். ஓகேவா? இதுக்கான டிஃபால்ட்டு யூசர் நேம் அப்படின்னா ரூட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ROOTங்கிற யூசர் நேம் தான் இதுக்காக பயன்படுத்துவாங்க. ஓகேவா? அடுத்தது பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு. ஸோ இந்த பாஸ்வேர்டு இல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இதுக்கான மதிப்பு. ஓகேவா? அடுத்தது DB நேம். DB நேம்னா டேட்டா பேஸ் நேம். ஸ்கூல் DB அப்படின்ற ஒரு டேட்டா பேஸை பயன்படுத்த போகிறோம். அதனால் ஸ்கூல் DBன்ற மதிப்பு இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரோக்ராம் CONN அப்படின்றது வந்து $சைனில் இருக்கா? அப்போ இது ஒரு மாறிகள். ஸோ இந்த மாறிகளில் தான் வந்து இந்த மதிப்பு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு எந்த செயற்கூறு பயன்படுத்துகிறாங்க? MySQLi கனெக்ட்ன்ற செயற்கூறு பயன்படுத்துகிறாங்க. இதில் 4 அளபுருக்கள் இருக்கணும் இல்லையா? அந்த 4 அளபுருக்களுக்கு என்ன இருக்குது, இங்கே அதுக்கான மதிப்பு எல்லாமே இருக்குது. இப்போ சர்வர் நேம்ன்ற இடத்துல லோக்கல் ஹோஸ்ட்னு ஸ்டோர் ஆகிடும். யூசர் நேமில் யூசர் நேம்னு ஸ்டோர் ஆகும். பாஸ்வேர்டில் பாஸ்வேர்டுன்னு ஸ்டோர் ஆகும். DB நேமில் வந்து ஸ்கூல் DBன்னு ஸ்டோர் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கான மதிப்பு எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துட்டோம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக இதுலேயே நீங்கள் அதுக்கான மதிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஸோ இங்கே வந்து PHP ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? PHP ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், அளபுருக்கள் சர்வர் நேம் இருக்கிற இடத்துல லோக்கல் ஹோஸ்ட், யூசர் நேம், பாஸ்வேர்ட், DB நேம் இருக்கிற இடத்துல ஸ்கூல் DB அப்படின்னு சொல்லி நீங்கள் டேரெக்டாகவும் அதுக்கான மதிப்பு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு மதிப்பை கொடுத்துட்டு அதை வந்து இதில் அசைன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இவங்க ஃபஸ்ட்டு மதிப்பை கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வேரியபிளோட நேம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ சர்வர் நேம் இருக்கிறதுல லோக்கல் ஹோஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான மதிப்பு எல்லாமே இது எடுத்துக்கும். அடுத்தது if CONN. அப்போ இது வந்து கண்டிஷன் கொடுக்குது. என்ன கண்டிஷன் கொடுக்குதுன்னா,
இந்த கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்ற அவுட்புட் வரணும். ஓகேவா? ஸோ இந்த கனெக்ஷன் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, சர்வர் நேம் தப்பாக கொடுத்துருக்கீங்க, இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன காமிக்கும்? எரர் காமிக்கும் இல்லையா? ஸோ அந்த எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? பாருங்கள், கனெக்ஷன் ஃபெயில், MySQL கனெக்ட் எரர். ஓகேவா? ஸோ அதாவது இந்த இடத்துல உங்களோட கனெக்ஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா வந்து இதில் வந்து எதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கனெக்ஷன் ஃபெயிலுன்ற அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் எந்த எரருமே இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? அவுட்புட் வந்து கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற அவுட்புட் வந்து கிடைக்கும். அதை வந்து அதில் எக்கோவில் கொடுத்துருக்காங்க. எக்கோனா பிரிண்ட். ஓகேவா? ஸோ கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணும்? அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும், எந்த எரரும் இல்லைன்னா. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சர்வர் நேம். இது வந்து சர்வர் நேம் எழுதிக்கோங்க. சர்வர் நேம் அப்படின்றது தரவுத்தள சேவையகத்தின் ஐபி முகவரி. ஓகேவா? ஸோ ஐபி அட்ரஸ் தான் வந்து சர்வர் நேம் அப்படின்னு சொல்லுவோம். யூசர் நேம் அப்படின்றது தரவுத்தள சேவையகத்தின் பயனர் பெயர். ஓகேவா? ஸோ அந்த சர்வரோட பயனர் பெயர் தான் வந்து யூசர் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து தரவுத்தள சேவையகத்தின் கடவுள் சொல் தான் வந்து பாஸ்வேர்டு. டிபி நேம் அப்படின்றது தரவுத்தளத்தின் பெயர். எந்த தரவுத்தளத்தை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த தரவுத்தளத்தோட பெயரை வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வினவல்களை செயல்படுத்துதல். ஸோ வினவல்கள் அப்படின்னாவே வந்து இங்கிலீஷில் வந்து கொரி அப்படின்னு சொல்லுவோம். வினவல்கள்லாம் இப்போ நம்ம டேட்டாபேஸில் யூஸ் பண்ணுற வினவல்கள்லாம் என்ன பார்த்துருக்கோம்? அந்த 3rd லெசன்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா? செலக்ட், அப்டேட்டு, டெலீட். ஸோ இதெல்லாம் வந்து வினவல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம MySQL PHPயில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். MySQL மற்றும் PHPயை இணைத்தலின் மிக முக்கிய நோக்கம் MySQL தரவுத்தள சேவையகத்திலிருந்து தரவுகளை மீட்டெடுத்தல் மற்றும் கையாளுதல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம் இல்லையா? ஒரு தரவை வந்து என்ன பண்ணணும்? மீட்டெடுக்கணும், அப்படி இல்லைனா அப்டேட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம தரவுத்தளத்தை பயன்படுத்துகிறோம். அதாவது கனெக்ட் பண்ணுறோம் SQL கூட இல்லையா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், தரவுகளை மீட்டெடுத்தல், கையாளுதல். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம MySQL பயன்படுத்துகிறோம். SQL வினவல் கூற்றுகள் PHP MySQL நீட்டிப்பு உடன் சேர்ந்து MySQL மற்றும் PHP இணைப்பின் நோக்கத்தை அடைவதற்கு உதவுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MySQL கொரி என்பது PHP மொழியில் உள்ள SQL வினவல் கூற்றுகளை இயக்குவதற்கு உதவுகிறது. ஓகேவா? ஸோ இந்த PHPயில் SQL கொரியெலாம் யூஸ் பண்ணுறதுக்கான செயற்கூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா MySQL கொரி. ஓகேவா? இது வந்து MySQL. ஓகேங்களா? இதை மாற்றிக்கோங்க. MySQL கொரி அப்படின்ற செயற்கூறு தான் பயன்படுத்துகிறோம். இப்போ இதுக்கான சின்டாக்ஸ் பாருங்கள், அதாவது கட்டளை அமைப்பு. ஸோ கட்டளை அமைப்புனா என்னது? அந்த நிரலில் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்மேட், அதுதான் வந்து கட்டளை அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ MySQL கொரி, QUERY கொரி கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் SQL கொரி. ஓகேவா? ஸோ கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம SQL கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்டை இதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கான கொரீஸை வந்து கொடுக்கணும். ஓகே பாருங்க, இதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ CON அப்படிங்கிற ஒரு வேரியபிள், ஒரு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இதில் MySQL கனெக்டில் லோக்கல் ஹோஸ்ட், மை யூசர், மை பாஸ்வேர்ட், ஸ்டூடெண்ட் டிபி. அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட்ன்றது ஒரு சர்வர் நேம், மை யூசர்ன்றது யூசர் நேம், மை பாஸ்வேர்டுன்றது பாஸ்வேர்ட் நேம், ஸ்டூடெண்ட் டிபி அப்படிங்கிறது டேட்டாபேஸோட நேம். ஓகே, அதாவது தரவுத்தளத்தோட நேம். ஓகே, ஸோ இது வந்து கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்குது, இந்த கானுங்கிற மாறியில் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். அடுத்தது $SQL. ஸோ டாலர் வந்தாவே அது ஒரு மாறின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மாறி அப்படின்னா நாம் கொடுக்குற பெயர் தான் இது எல்லாமே. ஸோ CON என்ன இருந்தாலும் SQL இது எல்லாமே பயனர் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் தான். அப்போ SQL செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது SQLன்ற மாதிரி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் இருந்து ஸ்டூடெண்ட் நேமையும் ஸ்டூடெண்ட் ஏஜையும் வந்து என்ன பண்ணணும்? டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலக்டோட யூஸே என்னது? நம்ம எந்த காலம் கேட்குறோமோ அந்த காலம் வந்து டிஸ்பிளே காமிக்கும், அதாவது அவுட்புட்டில் அதை காமிக்கணும். அதுக்காக தான் நம்ம செலக்ட்டுங்கிற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்னு டேபிளில் ஸ்டூடெண்ட் நேமும் ஸ்டூடெண்ட் ஏஜும் டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதுக்கான செயற்கூறு என்ன பயன்படுத்தணும்னு பார்த்தோம். இந்த கொரி வந்து டிஸ்பிளே ஆகணும்னா அதுக்கான செயற்கூறு வந்து MySQL கொரி. ஸோ அதில் யூஸ் பண்ணுற அந்த 2 மாறிகள் பெயர் என்னவோ அது இதில் வந்து மென்ஷன் பண்ணோம். அப்போ இதில் வந்து 2 அளவுருக்களை பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? நம்ம கனெக்ஷனில் வந்து எத்தனை அளவுருக்கள் பயன்படுத்துகிறோம்? 4 அளவுருக்கள் பயன்படுத்துகிறோம். கொரியில் வந்து எத்தனை அளவுருக்கள் பயன்படுத்துகிறோம்? 2 அளவுருக்கள் பயன்படுத்துகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்டுங்கிற அளவுரு பயன்படுத்திக்கிறோம். செகண்ட் ஒன் வந்து SQL.
ஓகே, அந்த கொரிக்கான ஒரு மாறியோட பெயரை யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இணைப்பை மூடுதல். ஸோ இணைப்பை மூடுதல் அப்படின்னா MySQLஐ க்ளோஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், கனெக்ஷன் பார்த்தோம். கனெக்ஷனுக்கு SQLஐ கனெக்ட்டு, அடுத்தது கொரிக்கு வந்து MySQLஐ கொரி. அதே மாதிரி இணைப்பை மூடணும் அப்படின்னா MySQLஐ க்ளோஸுங்கிற செயற்கூறை பயன்படுத்துகிறோம். பாருங்க, MySQLஐ க்ளோஸ் செயற்கூறு PHP ஸ்கிரிப்டிங் மற்றும் MySQL தரவுத்தள சேவையகத்திற்கு இடையேயான நடப்பில் உள்ள திறந்த தரவுத்தள இணைப்பை மூடுவதற்கு பயன்படுகிறது. ஓகேவா? ஒரு தரவுத்தள இணைப்பு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது கனெக்ஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த MySQLஐ க்ளோஸுங்கிற செயற்கூறை பயன்படுது. ஓகேவா? இதுக்கான கட்டளமைப்பு பாருங்கள், MySQLஐ க்ளோஸ் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? MySQLஐ க்ளோஸில் வந்து என்ன கொடுக்குறோம், கனெக்ஷன் ஆப்ஜெக்ட். ஸோ கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்ன்றது எதில் இருக்கும் அப்படின்னா வந்து நம்மளோட MySQLஐ கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்டை இந்த க்ளோஸ் செயற்கூறில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த MySQL வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், PHP CON. இந்த இடத்துல வந்து கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்ன்றது இந்த CON தான். ஓகேவா? ஸோ கனெக்ஷன் ஆப்ஜெக்டில் வந்து 4 அளவுகள் இருக்கும். ஓகே, MySQLஐ கனெக்ட். ஸோ MySQLஐ கனெக்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லோக்கல் ஹோஸ்ட், யூசர், பாஸ்வேர்ட், ஸ்கூல் டிபி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், சர்வர் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட் நேம், இது வந்து டேட்டாபேஸோட நேம். பாருங்கள், MySQLஐ _க்ளோஸ் CON அப்படின்னா இந்த இடத்துல இந்த MySQL வந்து க்ளோஸ் ஆகும், அதாவது இணைப்பு வந்து மூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பாருங்கள், இதில் CON அப்படிங்கிறது தான் இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட். MySQLஐ க்ளோஸுங்கிற செயற்கூறு வந்து என்ன பண்ணுது, க்ளோஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற செயற்கூறு. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே என்ன கொடுக்கும், கனெக்ஷன் ஆப்ஜெக்ட். ஸோ கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்ன்றது இந்த கனெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மாறியோட பெயர், அதுதான் வந்து கனெக்ஷன் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்டோட நேம் வந்து இதில் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த MySQLஐ இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாபேஸ் க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அடுத்தது உங்களுக்கு PHP மற்றும் SQL நிரலுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். PHP சர்வர் நேம், லோக்கல் ஹோஸ்ட், யூசர் நேம், பாஸ்வேர்டில் வந்து பாஸ்வேர்ட், டிபி நேமில் ஸ்கூல் டிபி. ஓகே, அது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாறி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான மதிப்பு தான் இது. ஸோ இந்த மதிப்பை நம்ம டேரெக்டாகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து மதிப்பை கொடுத்துட்டு அதை அசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இதில் வந்து இப்போ மதிப்பு வந்து செப்பரேட்டாக கொடுத்துட்டு இதில் அசைன் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்போ டாலர் கனெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு மாறியோட பெயர். இந்த பெயரில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணுறதுக்கு 4 அளவுருக்கள் பயன்படுத்தணும்னு பார்த்தோமா? ஸோ அந்த 4 அளவுருக்களுக்கான மதிப்புகள் தான் இங்கே இருக்குது. அப்போ இந்த சர்வர் நேமில் லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறது அசைன் ஆகும், யூசர் நேமில் யூசர் நேம் அசைன் ஆகும், பாஸ்வேர்டில் பாஸ்வேர்ட், டிபி நேமில் வந்து ஸ்கூல் டிபிங்கிறது அசைன் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈஃப் கண்டிஷனில். ஸோ ஈஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகிறதுக்கு. அதாவது இந்த கனெக்ஷனில் ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஒரு எரர் மெசேஜ் வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஈஃப் கண்டிஷன். ஓகே, அப்போ ஈஃப் கண்டிஷனில் பாருங்கள், MySQLஐ கனெக்ட் எரர் ERR நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஈஃபில் டை ஃபெயில் டு கனெக்ட் டு MySQL. ஸோ MySQLஐ கனெக்ட் எரர் அப்படின்னா உங்களுக்கு இதில் ஃபெயில் டு கனெக்ட் டு MySQL அப்படின்ற அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இதில் ஏதாவது நீங்கள் எரர் கொடுத்துருந்தீங்க, ஏதாவது தப்பாக டைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? எந்த மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும், எல்ஸ் பார்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் எக்கோவில் பிரிண்ட் பண்ணும். ஸோ எக்கோவில் வந்து கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இங்கே என்ன நம்ம டைப் பண்ணுறோமோ அது வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், SQL STMT அப்படிங்கிற ஒரு மாறி யூஸ் பண்ணுறோம். இதில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மை கான்டாக்ட்ஸ். ஸோ மை கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் வந்து என்ன பண்ணணும், டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். செலக்ட் அப்படின்னாவே வந்து ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த டேபிளில் இருக்க எல்லா டீட்டெயிலுமே வந்து டிஸ்பிளே ஆகணும். ரோ, காலம், இந்த வரிசை, நெடுவரிசை எல்லாமே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அடுத்தது ரிசல்ட்டில் MySQLஐ கொரி கனெக்ஷன் SQL STMT. ஸோ இந்த கனெக்ஷன் SQL STMT இது எல்லாமே வந்து இந்த ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகும். அடுத்தது வந்து ரோங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரோங்கிற வேரியபிளில் MySQLஐ நம்பர் NUM_rows, அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரோஸ் வேரியபிளை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இஃப் ரோஸ். ஓகேவா? ஸோ கண்டிஷனில் வந்து வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. வைல் லூப்பில் ரோ ஈக்குவல் டு MySQLஐ ஃபெச் அரே ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு ரோவை வந்து ஃபெச் ஆகணும். ஸோ அப்போ உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து அந்த
மை கான்டாக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு டேபிள் இருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே அவுட்புட்டாக கிடைக்கும். அப்போ எக்கோல ஐடி கோலன், அப்போ ஐடின்றது பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு இந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஐடி நம்பர் என்னவோ, அதாவது ஃபர்ஸ்ட் ஐடி நம்பர் என்னவோ அது பிரிண்ட் ஆகும். அடுத்தது பிஆர் அப்படிங்கிறது வந்து என்னது, ஒரு வரி முறிவு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப், அதுதான் வந்து பிஆர் அப்படின்னு சொல்லுவோம். பிஆர் டேக் யூஸ் பண்ணுவோம். அப்போ பிஆர்னா அடுத்த லைனில் வந்து ஃபுல் நேம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஃபுல் நேம் பிரிண்ட் ஆகிட்டு என்ன பண்ணுவோம், ரோ ஃபுல் நேம் அப்படின்னா அந்த ரோங்கிற மாதிரி ஓகேவா, அந்த மாதிரியில் வந்து என்ன ஃபுல் நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேம் வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்தது ஜெண்டர், ஜெண்டரில் வந்து ரோல் என்ன ஜெண்டர் கொடுத்துருக்கோமோ அந்த ஜெண்டர் பிரிண்ட் ஆகும். அடுத்தது என்ன ஆகுது, பிரேக் ஆகுது. ஒரு ஒரு லைனுக்கும் அந்த பிரேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு லைனுக்கு என்ன பண்ணும், தனித்தனியாக வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்தடுத்த லைனில் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எண்டில் பிஆர் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கான்டாக்ட் நம்பர், கான்டாக்ட் நம்பரில் அந்த ரோலில் வந்து என்ன கான்டாக்ட் நம்பர் இருக்கோ அது வந்து என்ன ஆகுது, பிரிண்ட் ஆகுது. அடுத்தது இமெயிலில் இமெயில் பிரிண்ட் ஆகும். சிட்டியில் வந்து என்னது, ரோலில் சிட்டி என்ன கொடுத்துருக்கோமோ அந்த சிட்டி பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி கண்ட்ரி ஓகேவா. ஸோ இது எல்லாமே பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, பிஆர் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ 2 பிஆர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன, அது 2 லைன் வந்து கேப் கிடைக்கும். அடுத்தது வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்தது என்ன பிரிண்ட் ஆகும்னா இந்த வைல் லூப்பை திருப்பி செக் பண்ணும் ஓகே. திருப்பி செக் பண்ணிட்டு எத்தனை லைன் இருக்கோ அது ஒரு ஒரு லைனாக வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுற வரையும் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் ஓகேவா. ஸோ ஃபைனலாக MySQLi அண்டர்ஸ்கோர் க்ளோஸ் டாலர் கனெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, இந்த டேட்டா பேஸ் கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகும் ஓகேவா. இதோட இந்த கிளாஸ் ஓவர். இதுக்கான ரிவ்யூ கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிஹெச்பி மொழியின் நீட்டிப்பு என்ன ஓகேவா, அதாவது பிஹெச்பி அண்ட் MySQL கனெக்ஷனோட நீட்டிப்பு என்ன, அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்டார்டிங்லேயே, அதை நீட்டிப்பு என்னன்னு அதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் கொஸ்டின், பிஹெச்பியின் எந்த பதிப்பு MySQL செயற்கூற்றை ஆதரிக்கிறது ஓகேவா. ஒரு பதிப்பு தான் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பதிப்பு வந்து மென்ஷன் பண்ணுங்க. தேர்டு, பிஹெச்பியில் MySQLை இணைக்க எத்தனை அளவுருக்கள் தேவைப்படுகிறது ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா. ஸோ பிஹெச்பி கனெக்ஷனில் வந்து எத்தனை அளவுருக்களை பயன்படுத்துகிறோம், அந்த கவுண்ட் அந்த நம்பர் மட்டும் ரைட் பண்ணால் போதும். அடுத்தது, பிஹெச்பியில் MySQL வினவல் செயற்கூற்றில் எத்தனை அளவுருக்கள் தேவைப்படுகிறது ஓகே. இந்த 4 கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.